மருத்துவர்கள், செவிலியர்கள் போன்றவர்களை நாம் பார்த்துருப்போம். இது என்ன புதுசாக ஒரு இயன்முறை மருத்துவம், ஃபிசியோதெரபி, இது சம்பந்தமாக இந்த துறை வல்லுநர் நம்மோடு பேசுகிறார். வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். உங்களை பற்றி சொல்லுங்கள். என்னோட பேர் மேரி டொமினிக் சாவியோ தாஸ். நான் ஃபிசியோதெரபிஸ்ட். நான் எம்பிடி நியூரோ பண்ணியிருக்கேன். என்னோட அப்பா பேர் மரியதாசன், அம்மா பேர் சாந்தகுமாரி. என்னோட ஹஸ்பண்ட் நேம் ரீகன். அவங்க ஃபுல் சப்போர்ட்டில் தான் நான் இந்த கிளினிக் ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது எந்த மாதிரினா, நம்ம எந்த ஒரு மருந்தோ மெடிசின்ஸ் எதுவும் இல்லாமல் வித் மொடாலிட்டிஸ் எக்ஸசைசஸில் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். இந்த ட்ரீட்மெண்ட் எந்த மாதிரினா, இப்போது நிறையா பக்கவாதம், ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸுக்கு எல்லாமே நம்ம நிறைய கண்டிஷன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். இப்போ நிறைய பேருக்கெல்லாம் கழுத்தில் பெயின் இருக்கும், அது ரேடியேட் ஆகும் கையில் எல்லாம். ஸோ அந்த மாதிரி உள்ள கேசஸ்ஸு, அப்புறம் காலில் பிரச்சனைகள், குறிப்பாக சொல்லணுன்னா ஒரு போன் ரிலேட்டட் அண்ட் ரிலேட்டட் பேஷண்ட்ஸ் எல்லாருக்குமே நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். அதாவது உங்கள் அம்மா ஒரு ஆசிரியை அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம், அவங்கள பற்றி சொல்லுங்கள். ஆமாம், எங்கள் அம்மா பைஸ் 11 ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தமிழ் டீச்சராக இருந்தாங்க. அவங்க அந்த ஸ்கூலில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச டீச்சர் அவங்க. ஸோ அவங்க அந்த ஃப்ரீடம். எதனால் அந்த டீச்சரை பிடிக்கும் அந்த மாணவர்கள்? அவங்க ரொம்ப எல்லாம் யார்கிட்டையும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் இருக்க மாட்டாங்க. மீன்ஸ் ரொம்ப நிறைய டீச்சர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, படிக்கிற பிள்ளைங்கள தான் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. எங்கள் அம்மா அந்த மாதிரி கிடையாது. எல்லாருமே ஒரே மாதிரி. ப்ளஸ் ரொம்ப படிக்காத பிள்ளைங்கள்ட்ட கொஞ்சம் கூட அவங்க கேர் எடுத்து இது பண்ணுறதுனால எல்லா பிள்ளைகளுக்குமே எங்கள் அம்மா ரொம்ப பிடிக்கும். உங்கள் அம்மா தமிழ் ஆசிரியராக இருந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க, ஓய்வு பெற்றாச்சு. நீங்கள் ஏன் அதே துறைக்கு போகாமல் இன்னொரு துறை, அதாவது நம்ம ஊர்லேயே புதுசாக பொதுவாக மருத்துவராக போவாங்க, செவிலியராக போவாங்க, ஆனால் நீங்கள் இந்த ஃபிசியோதெராபிஸ்ட்னு சொல்லக்கூடிய இந்த ஃபிசியோதெராபி ஃபீல்டை ஏன் தேர்வு பண்ணீங்க? ஆக்சுவலி எனக்கு சின்ன வயசுல இருந்தே மெடிக்கல் ஃபீல்டு போகணுன்றது தான் இஷ்டம். அப்படி இருக்கும்போது நான் 12th முடிக்கிற டைமில் இங்கே தூத்தூர் காலேஜில் 1 இயர் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். ஏதாச்சும் நர்சிங் கோர்சஸ் ஜாயின் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு ஐடியாவில் தான் நான் கிளம்புனது. அப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் எனக்கு இது நமக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீல்டு இருக்கிறது தெரிஞ்சிச்சு, ஃபிசியோதெரப்பி. அது வரைக்கும் உங்களுக்கு தெரியாது? அது வரைக்கும் எனக்கு தெரியாது. எனக்கு அதை பற்றி எந்த அவேர்னஸும் கிடையாது. அங்கே போனதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு ஃபீல்டு இருக்கிறது தெரிஞ்சிச்சு. ஸோ அதில் அப்படியே ஜாயின் பண்ணி படிச்சுட்டேன். எந்த இன்ஸ்டியூட்டில் படிச்சிங்க? நான் படித்தது மானாமதுரை மாதா காலேஜில் யூஜி பண்ணேன். பிஜி தர்மபுரி சப்தகிரி காலேஜ். அந்த யூஜி பண்ணக்கூடிய முற்றிலுமாக ஒரு வேறுபட்ட ஒரு துறையில் நீங்கள் போகிறீங்க. அது முதல் முறையாக நீங்கள் எப்படி அதை உணர்ந்தீங்க அந்த கல்லூரிக்கு உள்ள போக? எனக்கு அதுவே ஒரு புது என்வரான்மெண்ட். இது வரைக்கும் எனக்கு தெரியாத ஒரு ஆட்கள் முகம் எல்லாமே புதுசு. நான் ஒருத்தி தான் இந்த ஏரியாவிலேருந்து இந்த கோர்ஸில். ஸோ அது எனக்கு நல்ல புதுசாக இருந்துச்சு. வேற ஆனால் அங்கே இருந்த என்னோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாமே எனக்கு அப்போ நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. எனக்கு பயம் கிடையாது, பயம் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஆனால் காலேஜ் புதுசு, புது ஏரியா அப்படின்னு வரும்போது கொஞ்சம் ஒரு சின்ன ஹெசிடேஷன். அப்புறம் அது ஓகே ஆயிடுச்சு. அந்த கல்வி முறையை பற்றி சொல்லுங்களேன். உங்கள் ஃபிசியோதெரபி எங்களுக்கு 4.5 years கோர்ஸு, யூஜி 6 months இன்டர்ன்ஷிப். ஆமாம், யூஜி 6 months இன்டர்ன்ஷிப். எந்த மாதிரினா, நம்ம இப்போது மெடிக்கல் ஃபீல்டில் படிக்கிற மாதிரி தான், எம்பிபிஎஸ்சில் படிக்கிற மாதிரி அனாட்டமி, ஃபிசியாலஜி, மைக்ரோபயாலஜி, பெத்தாலஜி எல்லாமே இருக்கும். ஆனால் எங்களுக்கு லாஸ்ட் 2 yearsல இவங்களுக்கு சர்ஜரி பேஸ்டாகவே வந்துடும். எங்களுக்கு எந்த மாதிரி வரும்னா, இப்போது கிளினிக்கல் மேனேஜ்மெண்ட்டு, பிடி மேனேஜ்மெண்ட்டாக ஃபிசியோதெரப்பி மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி வரும். நீங்கள் எம்பிபிஎஸ்க்கு கூட ஏதாவது ஜாயின் பண்ணி ஏதாவது கோர்ஸ் அந்த காலேஜில் படிக்கக்குள்ள வாய்ப்பு இருந்ததா? இல்லை, அந்த மாதிரி உங்களை செப்பரேட்டாக நாங்கள் தனியாக பேராமெடிக்கல் காலேஜ் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தனியாக எங்கள் காலேஜ்லாம். பொதுவாக இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸு உங்கள் படிப்பில் கிடைச்சதா? ஆமாம், எங்களுக்கு நாங்கள் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும்போதே மதுரை ஜிஹெச்சில் ஒரு 1 month எங்களுக்கு ப்ராக்டிக்கல் செஷன் தருவாங்க. அங்கேயே கூட்டிகிட்டு போயிடுவாங்க பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் தேர்ட் இயரில் கிளினிக்கல் ப்ராக்டிஸ், அதுவுமே ஜிஹெச்சில் இருக்கும். தென் ஃபைனல் இயர் முடிச்சுட்டு எங்களுக்கு 6 months இன்டர்ன்ஷிப். அது மதுரையில் சரவணா ஹாஸ்பிட்டல்
அதில் பண்ணோம். நீங்க அது யூஜியிலே முடிச்சிருக்கலாம், முடிச்சுட்டு ஏன்னா தனியா ஒரு கிளினிக் வைக்க போறீங்க, இல்லாட்டி ஏதோ தெரபிஸ்ட் ஆக போறீங்க, அப்படி உள்ளது ஏன் இன்னும் பிஜி படிக்கிறதுக்குலாம்? எனக்கு யூஜிலே நான் முடிச்சிருக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு என்னோட எய்ம் வந்து என்னவா இருந்துச்சுன்னா, ஒரு டீச்சிங் லைனில் போகலாம் அந்த மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சு. அதனால பிஜி பண்ணேன். தேவை. ஆனாலும் பிஜி பண்ணது வந்து நியூரோ பண்ணதுனால எனக்கு கிளினிக்கல் பேஸ்டாக பண்ணும்போது அதுவும் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நியூரோ கேசஸ்லாம் நிறைய ஹேண்டில் பண்ணுறதுக்கு எனக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த யூஜி கோர்ஸ் பண்ணுறதுக்கு 12th எந்த பாடங்களை தேர்வு பண்ணி படிக்கணும்? சயின்ஸ் குரூப், மேக்ஸ் சயின்ஸ் அந்த மாதிரி சயின்ஸ் குரூப் இருந்தாலே போதும். அதாவது யூஜி படித்த தெராபிஸ்ட்டே உங்களுக்கு தெரியும், பிஜி முடித்தவங்களுக்கு தெரியும், என்ன வித்தியாசம்? அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் அதில் இருக்கும். இப்போ நம்மளோட ஹேண்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ பிஜி பண்ணும்போது நமக்கு அசஸ்மெண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கூட அட்வான்ஸ்டாக இருக்கும். யூஜினா அவங்களுமே பக்காவாக பண்ணுவாங்க எல்லாமே, பட் சின்ன ஒரு அட்வான்ஸ் இது மட்டும் நமக்கு படிக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் மேனுவல் தெரப்பி அந்த மாதிரி அட்வான்ஸ்டாக படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு சாதாரண ஒரு நபருக்கு எழக்கூடிய ஒரு கேள்வி தான் எனக்கு எழுது, ஃபிசியோதெராபிஸ்ட் இல்லாட்டி ஃபிசியோதெராபி அப்படின்னா என்ன? ஃபிசியோதெரப்பினா இயன்முறை மருத்துவம். இயன்முறை மருத்துவம் அப்படின்னா நம்ம வந்து மருந்து மாத்திரைகள் எதுவும் இல்லாமல் நம்மள்ட்ட இருக்க மொடாலிட்டிஸ், இப்போ எலக்ட்ரோதெரப்பி நாங்கள் படிக்கிறது, அது எலக்ட்ரிக்கல் மொடாலிட்டிஸ் நிறையா நாங்கள் வச்சுருக்கோம். அதுவும் அதோட வந்து எக்ஸசைசஸ், இப்போ ஒவ்வொரு கண்டிஷனுக்கு நம்ம எக்ஸசைஸ் கொடுக்கணும். எல்லாருக்குமே வந்து சேம் எக்ஸசைஸ் அது கிடையாது. இப்போ பேஸ்ட் ஆன் ஒவ்வொரு கண்டிஷனுக்கும் ஒவ்வொரு எக்ஸசைஸ் கொடுத்து நம்ம ட்ரீட் பண்ணுவோம். அதுதான் வந்து ஃபிசியோ. மற்றபடி வேறு டிசீஸ் எல்லாம் இருக்குல்ல, நோய்கள் எல்லாம், அந்த நோய்களுக்கு உங்கள் எக்ஸசைஸ் மூலமாக மருத்துவம் பண்ணுவீங்க? எந்த மாதிரி நோய்கள்? ஒரு உதாரணமாக ஒரு காய்ச்சல், ஒரு தலைவேதனை. காய்ச்சல் தலைவேதனைக்கெல்லாம் நமக்கு எதுவுமே பண்ண மாட்டோம். நாங்கள் வந்து மெடிசின்ஸ் எதுவுமே நாங்கள் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது கிடையாது. காய்ச்சல் தலைவலி அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. லைக் இப்போ உங்களுக்கு ஜாயிண்ட் பெயின்ஸு, ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி, பக்கவாதம், முடக்குவாதம், சின்ன பிள்ளைகளுக்கு வர செரிப்ரல் பால்சி, அந்த ஆட்டிசம், டவுன் சிண்ட்ரோம், இந்த மாதிரி இது எல்லாமே நம்ம வந்து பார்த்துக்குவோம். அதில் இந்த ஃபிசியோதெராபியில் என்னென்ன வகை இருக்கு? பல வகைகள் இருக்கும். ஆமாம் ஆமாம், அதுலேயுமே வந்து இப்போ ரெஸ்பிரேட்டரி தனியாக இருக்குது, கார்டியோ ஃபிசியோஸ் இருக்காங்க. அது வந்து கார்டியாக் பேஷண்ட்ஸ் அந்த மாதிரி. இது வந்து இப்போ ஐசியூவில் வந்து பேஷண்ட்ஸ் அட்மிட் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு வந்து கார்டியோ ரெஸ்பிரேட்டரி தெரப்பி கொடுப்போம். அதில் வந்து கார்டியோ இருக்குது, ஸ்போர்ட்ஸ் இருக்குது, நியூரோ இருக்குது, கைனகாலஜி இருக்குது, நிறையா இருக்குது. நீங்கள் எப்படி எல்லாத்துலேயும் ஸ்பெஷலிஸ்டா இல்லை? நான் நியூரோ பண்ணியிருக்கேன். படிக்கும்போது நீங்கள் கோல்டு மெடல் வாங்கின அறிவும் அப்படி அதை குறித்து சொல்லுங்கள். படிக்கும்போது காலேஜில் எங்களோட சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப டஃப்பாக இருக்கும். டஃப் மீன்ஸ் நமக்கு வந்து எங்களுக்கு வந்து பிரேக்லாம் நிறையா இருக்கும். பிரேக்லாம் ஒன் இயருக்கு ஒரு பிரேக் மாதிரி. இப்போ வந்து 1 இயரில் நம்ம ஃபெயில் ஆகிட்டோம்னா திருப்பியும் அதே கிளாஸ்ல இருந்து படிக்கிற மாதிரி வரும். ஸ்கூல்ல நம்ம ஆமா முன்னாடி எல்லாம் இருக்கு அதே மாதிரி சிஸ்டம். காலேஜ்ல உள்ள மாதிரி அரியர் சிஸ்டம் எல்லாம் இல்ல. அரியர் சிஸ்டம் கிடையாது. அது வந்து முன்னாடி எல்லாம் அரியர் சிஸ்டம் இருந்துச்சு. நாங்க ஜாயின் பண்ண அந்த டைம்ல ஃபர்ஸ்ட் வந்து பிரேக் சிஸ்டம் அப்பதான் வந்துச்சு. ஸோ அதுல இந்த மாதிரி பிரேக் அரியர் எதுவும் இல்லாம நான் வந்து பாஸ் பண்ணிட்டேன். காலேஜ்ல இருந்து ஃபர்ஸ்ட், அதான் எங்க பேட்ச்ல இருந்து ஃபர்ஸ்ட் வெளியில வந்தது நான் தான். அதுக்கப்புறமா பிஜியில் கோல்டு மெடல்ஸ். பிஜியில் எனக்கு அது கோல்டு மெடல் வாங்குறதுக்குள்ள வாய்ப்பு கிடைக்கும். ஃபிசியோதெராபிஸ்டுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கும்? ஏன்னா நீங்கள் படிக்கிறீங்க, நம்ம அங்கே தியரட்டிக்கல் ப்ராக்டிக்கல் நாலேஜ் கிடைக்குது. மற்றபடி ஒரு ஃபிசியோதெராபிஸ்டாக நீங்கள் வந்து ஃபீல்டில் வரும்போது உங்களுக்கு இருக்க வேண்டிய தகுதிகள் என்ன? ஒரு பேஷண்ட்டை ஹேண்டில் பண்ணுறதுக்குள்ள ஒரு தகுதி வேணும். ஃபர்ஸ்ட் வந்து பேஷண்ட்ட வந்து நம்ம அவங்கள வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறதே ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு இன்ட்ராக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா இப்போ மற்ற கிளினிக் மாதிரி ஒன் டே வந்துட்டு ஃபீவருக்கு மெடிசன் வாங்கிட்டு அந்த மாதிரிலாம் போகிறது கிடையாது. இது கண்டினியூஸாக அவங்க வர வேண்டியிருக்கும். இப்போது சில பேஷண்ட்ஸ்க்குலாம் 1 month கண்டினியூஸாக வர வேண்டியிருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவங்களோட நம்ம கரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணி போகும்போது அது நல்லாயிருக்கும். பேஷண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றது தெரியாமல் சில பேஷண்ட்ஸ்லாம் கொஞ்சம் ரொம்ப அக்ரெசிவாக இருப்பாங்க. அவங்களெல்லாம் நம்ம கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறது எல்லாமே படிச்சுக்கணும். இந்த உடல் ரீதியாட்டு நமக்கு வந்து ஏன்னா ஒரு மற்ற அந்த பேஷண்ட் வந்து நம்மளை விடைக்கும் வலிமை உள்ளவங்களா இருப்பாங்க. அந்த நேரத்தில் எப்படி நீங்கள் அவங்களை கையாளுவீங்க?
அது வந்து எப்படி சொல்லணும்னா எங்களுக்கு அது பழகிடுச்சுன்னே சொல்லிக்கலாம். நம்ம வந்து ஸ்டார்டிங்ல இருந்து அதுக்கு அந்த நமக்கு மாதிரி பிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கணும் இல்லையா? ஆமா கண்டிப்பா நமக்கு பிசிக்கல் ஃபிட்னஸ் இருந்தாதான் அந்த மாதிரி பேஷண்ட்ஸை நம்ம ஹேண்டில் அதற்கான எக்ஸசைஸ்கள் நீங்கள் பண்ணுவீங்களா? அஸ் ஏ பிசியோதெரபிஸ்ட் நீங்க ஆமா ஆமா சின்ன சின்ன எக்ஸசைசஸ்லாம் நாங்க பண்றது. அது பண்ணி தான் நம்ம அடுத்த பேஷண்ட் பார்க்கும்போது இல்லைன்னா நம்ம கண்டினியூஸாக ஒரு பேஷண்ட் பார்த்துருப்போம் நமக்கே பேக் பெயின்லாம் வந்துடும். அந்த மாதிரிலாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம எக்ஸசைஸ்லாம் பண்ணிக்கணும். நம்ம ஒரு முதலா ஒரு பேஷண்ட் வந்து உங்கள்கிட்ட வரும்போது ரொம்ப மோசமான கண்டிஷனில் வராங்க. அவங்களுக்கு நீங்கள் இந்த ஃபிசியோ தொடங்கும் போதே அவங்களுக்கு வலிக்கும் இல்லையா? ஆமாம். அப்போ இந்த வலி அவங்க அறியாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்னென்ன டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணுவீங்க? எங்களோடதுல வந்து வலி அறியாமல் இருக்கிறதுக்குள்ள டெக்னிக்ஸ் அப்படி கிடையாது. வலிக்கும், பேஷண்ட்டுக்கு வலிக்க தான் செய்யும். இப்போ நம்ம மொபிலைஸ் பண்ணும்போது பேஷண்ட்டுக்கு கண்டிப்பாக வலிக்க தான் செய்யும். அதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் மைல்டாக ஸ்டார்ட் பண்ணி அந்த மாதிரி அதுக்கப்புறம் சிவியராக கொடுத்தோம்னா சரியா. இல்லை பொதுவாக அந்த உடல் உழைப்பால் வேலை செய்யக்கூடியவங்கள பார்த்தீங்கன்னா அந்த வலி தெரியாமல் இருக்கிறதுக்கு இந்த பாடல்கள் எல்லாம் பாடி அந்த வேலைகளை செய்வாங்க. அந்த மாதிரி நீங்க ஏதாவது ஒரு விதமான நம்ம பேச்சு கொடுத்துட்டே இருப்போம். அவங்ககிட்ட நார்மலா பேச்சு கொடுத்துட்டே தான் அப்படியே பண்ணிடுவோம். சரி, இப்போ ஒரு பேச்சற்ற ஒரு பேஷண்ட் வராங்க, அவங்கள எப்படி நீங்க கையாளுவீங்க? அவரால பேச முடியாது, ஆனா அவருக்கு ரொம்ப வலிக்குது, அந்த நேரத்துல உங்க நம்ம அவங்கள கம்ஃபர்ட் பண்ணிட்டே தான் இருப்போம். கொஞ்சம் வலிக்கும், லைட்டா வலிக்கும், பொறுத்துக்கும், அந்த மாதிரி கம்ஃபர்ட் பண்ணிட்டே தான். அது கேட்காத ஒரு ஆள் சைன் லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணணும் அவங்களுக்கு. பாடி லாங்குவேஜ் மூலமா தான். ஆமா, சைன் லாங்குவேஜ் ஏதாவது யூஸ் பண்ணிக்கணும். நீங்க இந்த 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 கிரஸ்ட் பிசியோதெரபி கிளினிக் தொடங்கி எத்தனை ஆண்டுகள் ஆகுது? அரௌண்ட் 6 years ஆகுது. இந்த இதில் நீங்கள் சந்தித்த சவால்கள் என்னென்ன? பேஷண்ட் வந்திருக்காங்க, எந்த மாதிரியான பல 6 ஆண்டுகள் கண்டிப்பாகவே நிறைய அனுபவங்கள் இருக்குல்ல, அந்த அனுபவங்களை சொல்லுங்கள். நிறைய பேஷண்ட் இந்த மாதிரின்னா அவங்களுக்கு வந்து கண்டினியூஸாக வரணும் அப்படின்றது தெரியாது. இப்போ என்கிட்ட 2 பேர் வந்துட்டு ஒரு 2 நாள் வந்தோம், 3 நாள் வந்தோம், எங்களுக்கு சரியாகலை, அந்த மாதிரி வெளியிலே வந்து சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் நிறைய வந்திருக்கு. இதில் பயனடைஞ்சவங்க தந்த அந்த கருத்துக்கள், ரிவ்யூஸ் நிறைய எனக்கு வந்திருக்கு. நான் என்னோட கூகுள் மேப்பில் வந்து அந்த ரிவ்யூஸ் எல்லாமே வந்திருக்கு. நான் ஓரளவு தான் பேஷண்ட்டை ரிவ்யூ வாங்கினேன். அவங்க நிறைய பேர் எனக்கு ரிவ்யூஸ் வந்திருக்காங்க. மற்றபடி நானும் ஃபோட்டோஸ் வீடியோஸ் வச்சுருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் வரும்போது எந்த மாதிரி இருக்கும், பேஷண்ட்டு முடிச்சு போகும்போது எந்த மாதிரி போகிறாங்க, அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே இருக்குது. இல்லை இதில் இந்த ஃபிசியோதெரபின்னு சொன்னாலே அந்த பேஷண்ட்டுகள் அச்சப்படுகள்னா இங்கே வந்து நிறைய காசு ஆகும், அப்படி உள்ள ஒரு மனநிலை அவங்களுக்கு இருக்குது. அதனால நிறைய பேர் வராமலும் இருக்காங்க. அங்கே போனால் நம்மளுக்கு ஒரு நாளைக்கே இவ்வளோ ரூபா ஆகுது, அப்போ ஒரு மாதம் 2 மாதம் ஆகும்போது நிறைய ஆகும். இது சரியான கண்ணோட்டம் தானே? இது சரியான கண்ணோட்டம் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வேற இடங்கள்ல எப்படி வாங்குறாங்க எனக்கு தெரியல. ஆனால் எங்களோடது வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். எல்லாருமே வந்து வர அந்த அவங்களால வந்து அஃபோர்ட் பண்ண முடியாத அளவுக்குள்ள ப்ரைஸ்ல தான். இல்லை ஒரு வேளை ஒரு 10 நாளைக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு 250 ரூபா வச்சு 10 நாளைக்கு 2500 ரூபா ஆகுது. இந்த இந்த அந்த பேஷண்ட் வந்து ஃபிசியோ பண்ணாமல் அவன் வீட்டில் இருந்தால் என்ன முடங்கிடும். இப்போ வந்து அந்த வலி வந்து அவங்களுக்கு பெருசாக தெரியாது, அவங்க வலியோட இருப்பாங்க. இப்போ அந்த வலியோட ரூட் காஸ் வந்து இருந்து அவங்களுக்கு பெயின் உருவாக்கிட்டே இருக்கும். அந்த கேஸ் வந்து ரொம்ப ஒர்ஸ்ட் ஆகும். இன்னும் பிற்காலத்தில் அது பெரிய ஆபரேஷன், ஆமாம், பெரிய ப்ராப்ளம்ல கொண்டு போய் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ நீ ஜாயிண்ட் எடுத்துக்கிட்டோம்னா தேய்மானம், எலும்பு தேய்மானம், இவங்க வந்து நம்மகிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வருவாங்க. ஒரு 1 வீக் வந்துட்டு வேணாம் அப்படின்னு ஸ்டாப் பண்ணிடுவாங்க. என்ன பண்ணுவாங்க, வீட்டில் போய் எந்த எக்ஸசைஸும் பண்ண மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க, அப்படியே இருப்பாங்க. இருக்கும்போது என்ன ஆகும்னா அந்த கால் அப்படியே இறுகி அந்த ஜாயின்ஸ் எல்லாமே சேரும்போது சர்ஜரி தான். நம்ம முடிஞ்ச அளவுக்கு சர்ஜரி வராமல் பார்க்குறது தான் நம்மளோடது. அப்படின்னா இது பெட்டர் தான் இல்லை? காசை ஒப்பிடும்போது. ஆமாம், இவங்களை வந்து சர்ஜரிக்கு எல்லாமே வந்து இப்போ லேக்ஸ் அந்த மாதிரிலாம் ஆகுது. நம்ம அந்த அளவுக்குலாம் இல்லாமல் இவங்கள சர்ஜரிக்கு போகாமல் ஃபர்ஸ்ட்லேயே ப்ரிவென்ட் பண்ணுறது தான் ஃபிசியோதெரப்பி. ஏற்கனவே நீங்கள் பேசும்போது ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோ பற்றி பேசுனீங்க. அந்த ஸ்போர்ட்ஸ் பேஷண்ட்ஸ் யாராவது இங்கே வந்திருக்காங்களா, பயனடைஞ்சிருக்காங்க? நிறைய பேர் வந்திருக்காங்க. நிறைய இந்த ஏரியாவில் வந்து கொஞ்சம் ஃபேமஸான பிளேயர்ஸ் கூட வந்திருக்காங்க. இப்போ புத்தந்துறையிலேருந்து சூசேராஜ் மைக்கேல் அப்படின்னு இருக்காங்க. அப்புறம் பூத்துறையிலேருந்து விக்னேஷ், அப்படி நிறைய பசங்க இருக்காங்க. ஃபுட்பால், ஆமா ஃபுட்பால், அவங்க அந்த மாதிரி நிறைய பசங்க வந்திருக்காங்க. பேச வைக்கக்கூடிய அந்த தெரபி உங்களுக்கு இருக்கு? நான் வந்து ஸ்பீச் தெரப்பி பண்ணியிருக்கேன். 2 years ஸ்பீச் தெரப்பி பண்ணியிருக்கேன்.
ஸோ அதனால நம்ம பேஷண்ட்டுக்கு வந்து ஸ்பீச் தெரப்பி கொடுத்தோம்னா, இப்போ பேச வைக்கிறதுனா கம்ப்ளீட்டாக பேச முடியாத ஒரு ஆளை வந்து நம்ம பேச வைக்கிறது கிடையாது. இப்போ ஸ்ட்ரோக் வந்து பேச்சு போகிறது, ஸ்ட்ரோக் வந்து பேச்சு போகிறவங்க அவங்களுக்கு ஸ்பீச் தெரப்பி கொடுப்போம். குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி எல்லாமே ஸ்பீச் தெரப்பி கொடுக்குறோம். பொதுவாக ஏற்கனவே நம்ம பேசுன மாதிரி இது ஒரு நம்ம பகுதியிலே ஒரு புதிய துறை. இப்போ இந்த துறையை வந்து நீங்கள் அங்கே மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கறதுக்கு ஏதாவது நடவடிக்கைகள் எடுத்திருக்கீங்களா? ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சாதானே வருவாங்க. நாங்கள் வந்து இந்த நம்ம நோட்டீஸ் மாதிரி அந்த மாதிரிலாம் தான் கொடுத்துருக்கோம். அப்புறம் இப்போ இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி எங்கே இருந்து எல்லாம் பேஷண்ட் வராங்க? அதாவது இதை தெரியாமல் நிறைய பேர் இருப்பாங்க. ஒருவேளை டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க, சொல்லி அனுப்புவாங்க. மற்றபடி யாராவது எந்த மாதிரியாக ஒரு கம்யூனிகேஷனில் அவங்க தெரிய வந்து உங்கள் கிளினிக்கில் வராங்க? இப்போ மோஸ்ட்லி டாக்டர்ஸும் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி டாக்டர்ஸ் நிறைய ப்ரிஸ்கிரைப் பண்ணிட்டு தான் இருக்காங்க நமக்கு ஃபிசியோக்கு. ஆனாலும் ஜஸ்ட் இந்த அப்படியே போகிற வாக்கிங் கஸ்டமர்ஸ் தான் அவங்க பார்த்துட்டு நம்ம கிளினிக்கில் வந்து என்ன இது புதுசாக இருக்குது, அதில் எழுதியிருக்க கண்டிஷன்ஸ் பார்த்துட்டு, போர்டை பார்த்துட்டு புதுசாக வந்து என்ன இந்த மாதிரி கேட்டுட்டு அப்படி வரவங்க இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் ரன் பண்ணும்போதே ஓரளவுக்கு என்னட்ட இருந்து க்யூர் ஆகி போன பேஷண்ட்ஸு அடுத்தடுத்து சொல்லி அப்படி ஆட்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இது நீங்கள் அந்த ஃபிசியோதெரபியை பொறுத்தவரை மேனுவலாக மட்டும்தான் பண்ணுறீங்களா, இல்லை மிஷின் சப்போர்ட்டோடு தான் பண்ணுறீங்க? மெஷின் சப்போர்ட்னா எல்லாத்துக்குமே நாங்கள் மெஷின் சப்போர்ட் கொடுக்கறது இல்லை. மெஷின் தேவையான கண்டிஷனுக்கு மட்டும்தான் மெஷின் சப்போர்ட்டில் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். மற்றபடி எக்ஸசைசஸ் தான். எக்ஸசைசஸ், ஸ்ட்ரெச்சஸ் அந்த மாதிரி நம்மளே பண்ணுறது, பேஷண்ட்டை பண்ண வைக்கிறது, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். வேறு ஏதாவது அட்வான்ஸ் டெக்னாலஜி இந்த ஃபீல்டில் வந்திருக்கா? அட்வான்ஸ்னால் நிறையா வந்திருக்கு. இப்போ வந்து ட்ரை நீட்லிங் அந்த மாதிரி பண்ணுறாங்க, கப்பிங், அதெல்லாமே வந்து நான் யூஸ் பண்ணுறது இல்லை. நீங்கள் எந்த அட்வான்ஸ் இதை யூஸ் பண்ணுறீங்க? நம்ம மேனுவல் தெரப்பி தான் யூஸ் பண்ணிட்டு மேனுவலாக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே. லேசர் வந்து இப்போ அட்வான்ஸ்டாக யூஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து இந்த டயபெட்டிஸ்னால வர்ற புண்ணுக்கெல்லாம் கூட அந்த லேசரில் எஃபெக்ட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி புது மிஷின்ஸ் லேசர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் வீடுகளுக்கு ஃபீல்டில் போய் இந்த வேலை செய்கிறதுண்டா? ஆமாம், பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ் இந்த மாதிரி நடக்க முடியாத பேஷண்ட்ஸ் இருக்குன்னா வீட்டில் போய் நாங்கள் வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் ஒரு தனியாளாக பண்ண முடியாது இல்லை, உங்கள் கூட அசிஸ்டண்ட் அப்படி? எனக்கு என்னோட அசிஸ்டண்ட் 2 ஃபிசியோதெரபிஸ்ட் இருக்காங்க. அவங்களுமே இப்போ வீட்டுக்கு வந்து நான் மோஸ்ட்லி போகிறது கிடையாது. அவங்க என்னோட அசிஸ்டன்ட் ஃபிசியோதெரபிஸ்ட் போயிடுவாங்க. உங்களுக்கு அசிஸ்டண்டாக இருக்காங்களா? இவங்க என்ன மாதிரியான படிப்பை முடிக்கணும்? டிப்ளமோவா இல்லை? இல்லை, அவங்களுமே யூஜி கம்பல்சரி முடிச்சாதான் நான் வந்து அசிஸ்டண்டாக அந்த மாதிரி வச்சுக்கிறேன். மற்றபடி யூஜிலாம் முடிக்காமல் யாரையும் எடுக்கிறது கிடையாது. இல்லை வேற ஏதாவது டிப்ளமோ கோர்ஸ் ஏதாவது அப்படி இருக்கா? இல்லை, டிப்ளமோ கோர்ஸ் கண்டிப்பாக யூஜி தான். 4.5 years யூஜி நம்ம பண்ண வேண்டியது. சரி, உங்கள் தெராப்பியை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். எங்களோட எக்யூப்மெண்ட்ஸ் இந்த இப்படி ஒரு மிஷின் இருக்குது, இது எந்த மாதிரியான மிஷின்? இதை குறித்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இது வந்து ட்ராக்ஷன் மிஷின். ட்ராக்ஷன்னா நம்ம வந்து இப்போது கழுத்து டிஸ்க் பல்ஜிங், லம்பார் டிஸ்க் பல்ஜிங், அந்த மாதிரி டிஸ்க் பல்ஜிங்க்கு எல்லாமே யூஸ் பண்ணுறது இந்த மிஷின். இது எந்த மாதிரியான மிஷின்? இது வந்து ஒரு கம்பைன்ட் தெரப்பி, கை கால் ரெண்டுக்குமே உள்ள கம்பைன்ட் எக்ஸசைஸ் தெரப்பிக்கான எக்யூப்மெண்ட்டு. இது வந்து நம்ம காலுக்கு ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் இதில் கொடுத்துக்குவோம், ப்ளஸ் கைக்கானது இதில். பக்கவாதம் அந்த மாதிரியான பேஷண்ட்டுக்கெல்லாம் கையெல்லாம் மேலே தூக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அது வந்து இந்த எக்யூப்மெண்ட்டில் வச்சு தான் அவங்கள வந்து கை தூக்கிறதுக்கான எக்ஸசைசஸ்லாம் கொடுக்குறது. இந்த மிஷினை பற்றி சொல்லுங்கள். இது வந்து பெல்லி ஃபேட், தொப்பை அந்த மாதிரிலாம் குறைக்கிறதுக்கான வெயிட் லாஸுக்கு. இப்போ பேஷண்ட் இல்லாதவங்களே வரலாம் இல்லை? அப்படி? ஆமாம், அந்த மாதிரி பேஷண்ட் இல்லாமல் வெயிட் லாஸ் அந்த மாதிரி இருக்குமே வரலாம். இது என்ன போட்டு ஸ்டீரிங் மாதிரி இருக்கு? இது வந்து ஷோல்டர் வீல்னு சொல்லுவாங்க. ஷோல்டர் வீல் எதுக்குன்னா நம்ம பேஷண்ட் வந்து இந்த மாதிரி ரொட்டேஷன் மூமெண்ட் கொடுக்கறதுக்காண்டி யூஸ் பண்ணுறது. அந்த பேஷண்ட்டு கூட வரக்கூடிய குழந்தைகள் இதை விளையாட வாய்ப்பு இருக்கு? குழந்தைகள்லாம் நிறையா வந்து விளையாடுவாங்க. இதெல்லாம் அவங்க பார்த்தா விளையாடுற மாதிரி தான் இருக்கும். அதாவது குழந்தைகள் விளையாடக்கூடிய ஒரு இடம் மாதிரியே இருக்குது. ஃபிசியோதெரபிஸ்ட் சென்டர் அப்படி சொல்லக்கூடிய அளவில் இல்லாமல் குழந்தைகள் விளையாடுற மாதிரி தான் தெரியும். ஆனால் நம்ம வந்து இது எல்லாமே தெரப்பிக்கு யூஸ் பண்ணுறது, ஹேண்ட் தெரப்பிக்கு யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாமே. அவங்கள குழந்தைகளாக மாற்றுறீங்க.
இந்த இந்த மெஷினை குறித்து சொல்லுங்களேன். இதுவுமே வந்து இந்த ரிஸ்ட் ஜாயிண்ட்ல ப்ராப்ளம் வரவங்களுக்கு நம்ம ரிஸ்ட் மூமெண்ட்ஸ் கொடுக்கறதுக்காக தான் யூஸ் பண்ணுறது. ரிஸ்ட் மூமெண்ட்ஸ்க்கு. இது அந்த த்ரெட்மில் தானே? சைக்கிள். இங்கே வந்து சைக்கிள் ஓட்டலாமா? சைக்கிளிங் வந்து காலில் அடிபட்டு அந்த மாதிரிலாம் வர பேஷண்ட்டுக்கு ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் ரெக்கவரி பண்ணும்போது ஸ்ட்ரெங்தனிங் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணுறது. பக்கவாதம் பேஷண்ட்டுக்கு இது யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது ஒரே எக்ஸசைஸ் மட்டும்தான் கொடுப்பீங்களா இல்லை? இல்லை, நிறைய எக்ஸசைஸ் இருக்கு. அதை ஒரு 40 நிமிஷம்லாம் ஆகிடும் சில பேஷண்ட்டுக்கு எக்ஸசைஸே வந்து அந்த மாதிரி கொடுத்துட்ருக்கோம். இல்லை, எக்ஸசைஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வலி மிகுதியினால பொதுவாக எக்ஸசைஸ் பண்ணும்போது வலி இருக்காது. அவங்களுக்கு நாங்கள் மொபிலைஸ் பண்ணி விடும்போது தான் பெயின் இருக்கும். இப்போ நாங்களாம் மேனுவலாக பண்ணும்போது தான் பெயின். அதை கீழே இறக்கிறதுக்கு டவுன் பண்ணதுக்கு ஏதாவது எக்ஸசைஸ் இருக்கு? அது நார்மலாக சின்ன சின்ன ஐசோமெட்ரிக்ஸ் மாதிரி சின்ன எக்ஸசைஸ் கொடுத்து அதை அப்படியே அவங்கள கொஞ்சமாக ஃபுல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மொபிலைஸ் பண்ணணும். மொபிலைஸ் பண்ணலைன்னா இப்போ ஜாயிண்டில் ஒரு இறக்கம் இருந்தது, அதில் நம்ம மொபிலைஸ் பண்ணலைன்னா அது அப்படியே இருந்துக்கும். அதை லைட்டாக நம்ம மொபிலைஸ் பண்ணி விடும்போது தான் அவங்களுக்கு அதுலேருந்து ரெக்கவரி ஆகும். நாங்கள் ஃபுட்பாலை தான் பார்த்துருக்கோம், சின்னதாக இருக்கும். இது பெரிய பெரிய பாலாக இருக்கு. இது எல்லாமே எக்ஸசைஸ் பால். இது வந்து நம்ம ஒவ்வொரு கண்டிஷன்ஸுக்கும் இது கொடுத்துட்டு தான் இருக்கோம். இப்போது ஏசியல் சர்ஜரி எல்லாம் முடிச்சு வர்ற பசங்களுக்கு கூட இந்த பால் வச்சு எக்ஸசைசஸ் அந்த மாதிரி கொடுக்குறோம். வேற கிட்ஸுக்கு நிறைய நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்ணதுக்கு அவங்கள வந்து இதில் உட்கார வச்சு அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். இது எந்த வயது தரப்பட்ட பேஷண்ட்ஸு அதிகமாக வராங்க அவங்க கிளினிக்? அப்படி நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது. திடீர்னு பார்க்கும்போது அப்படி ஓல்டேஜ் பேஷண்ட்ஸ் எல்லாம் வர மாதிரி இருக்கும். திடீர்னு பார்த்தா ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி ஆகி பசங்க நிறைய வர மாதிரி இருக்கும். குழந்தைங்களை கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி மாற்றி மாற்றி தான் வருவாங்க. இல்லை, நம்ம இப்போ ஒரு வாட்டி நம்ம இங்கே வந்து இந்த ஃபிசியோதெரபி பண்ணி சரியானதுக்கப்புறம் திரும்பவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதே கண்டிஷன் திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க சில சான்சஸ் இருக்கு. எப்படின்னா இவங்க அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. எந்த மாதிரியான ஃபாலோ பண்ண? எக்ஸசைசஸ் நாங்கள் சொல்லி எல்லாம் முடிச்சாச்சு. நீங்கள் சொன்ன மாதிரியே எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் 100% கியூர் ஆயிடுச்சு. அதுக்கு மேலே இந்த மாதிரியான அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புன்னா அவங்களோட பாஸ்டர்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கலாம். அவங்க ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான வேலைகள் ஏதாவது பார்த்துக்கலாம். அந்த மாதிரி இருந்தால் தான் அதுக்கான வாய்ப்பு. நீங்கள் சொல்லக்கூடிய கண்டிஷனில் இருந்தால் அவங்களுக்கு அது வந்து ஏதாவது உணவு கட்டுப்பாடுகள் ஏதாவது வச்சிருக்கீங்க? உணவு கட்டுப்பாடுகள்லாம் நம்ம அந்த டயட் இதெல்லாம் எதுவுமே கொடுக்கறது இல்லை. சில கேசஸ்க்கு அவங்களுக்கு தேவையான டயட் மட்டும் சொல்லி கொடுக்குறது. எப்படி ஒரு சின்ன டேப்லெட் கூட நீங்கள் யூஸ் பண்ணுறது இல்லை? டேப்லெட் எதுவுமே யூஸ் பண்ணுறது இல்லை. இது ட்ரீட்மெண்ட் ஏரியா. ஐசியூ மாதிரியே இருக்கு. இது என்ன? இது அல்ட்ராசவுண்ட் மெஷின். இது அல்ட்ராசவுண்ட் மெஷின். இது எல்லாமே வந்து இப்போ நம்ம வேரியஸ் கண்டிஷனுக்கு யூஸ் பண்ணுறோம். இது இந்த இதுக்கு தான் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாது. இது வந்து ஷார்ட்வே டயத்தெரமி. இது ஐஎஃப்டி. இதுவுமே ஐஎஃப்டி. இது டென்ஸ். இதுதான் நான் எங்கே எடுத்துட்டு வரவா? இதுதான் நான் சொன்ன லேசர் மெஷின். இதில் தான் வந்து நமக்கு டயபெட்டிஸ் ஓண்டு கூட க்யூர் ஆகுது. அப்படி இது இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வராங்களா? எனக்கு ஒரு பேஷண்ட் வந்து நாங்கள் டயபெட்டிஸ் நம்ம திடீர்னு யாரும் நம்பி வரமாட்டாங்க. டயபெட்டிஸ் ஓண்டுக்கு அவங்களுக்கு அந்த மெடிசன் எடுத்து அப்படியே பழகிட்டாங்க. அந்த அவேர்னஸ் இருக்காது இல்லை? அப்படித்தானே? அப்படி இது மூலமாகவும் டயபெட்டிஸ் கிளியர் ஆகுமா? அப்படி டயபெட்டிஸ் கிளியர் ஆகாது. அந்த டயபெட்டிஸ்னால வர புண்ணு இருக்குல்ல, பூண்டு, அது கிளியர் ஆகும். இதுவரையிலும் எங்கள் தூத்துக்குடி நேயர்களுக்கு உங்கள் ஃபிசியோதெரபி சம்பந்தப்பட்ட அனுபவங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. வணக்கம். நன்றி.